இன்று ரெட் கார்டு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த ஷோ தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இருந்த எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக நண்பர்களே, அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டேன். இப்போ வேண்டாம், இந்த நிகழ்வை ஒத்தி வைங்க அப்படின்னு நான் சொன்னது. கண்டிப்பாக விஜய் சேதுபதி கண்டிப்பாக அதை ரியலைஸ் பண்ணி தான் அவர் அதை ஒத்தி வச்சார் அப்படின்னு நான் என்னை பெருமைப்படுத்திக்க வேண்டிய நிகழ்வு தான். ஆனால் எதற்காக இப்போ வேண்டாம் அப்படின்னா, இதை இன்னும் கொஞ்சம் நேரி ஆணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பொறுத்திருந்தோம். பட் பொறுத்திருந்ததுக்கான வேல்யூ நமக்கு கிடைச்சிதா அப்படின்னா, கடைசியாக ஒரு விஷயத்த சொன்னார்ல, இதுக்கு ரெட் கார்டே கொடுத்துருக்கலாம் போல இருக்கு கமருதீனுக்கு. ஏன்னா ஒரு விஷயம், ஏன்னா ரெட் கார்டே கொடுத்துருக்கலாம் அப்படின்னா அதாவது வாங்கிட்டு அது போயிருப்பார். இப்போ அவரை ஜென்ரலாக கமருதீனுக்கு வந்து யோசிக்கும் திறமை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, முன்கோபம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொன்று, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மிகப்பெரிய பைல்வான் அப்படின்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்கார் இல்லையா, அது தவறு. அப்படி இருந்தால் பிறகு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள். இதை வந்து கமருதீன் எப்படி அந்த கேமில் எடுத்து, என்னை பொறுத்த வரைக்கும் கமருதீன் வந்து பார்வதியுடன் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருந்தால் அவர் வந்து ஷைன் ஆக மாட்டார். இவர் தனியாக ஆடணும். இவர் இப்போ நினச்சிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பார்வதி கூட இருந்தால் நமக்கு ஏதோ ஒரு இதுவாகுதுன்ட்டு. அப்படி ஆடக்கூடாது, கொஞ்சம் தனித்து ஆடணும். அதை வந்து எதிர்பார்க்குறாங்க, கமருதீன் கிட்ட எதிர்பார்க்குறாங்க. பட் அந்த எதிர்பார்ப்பு பேச தெரியலங்க அந்த பையனுக்கு. பேசவும் தெரியல, எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. அந்த ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்துலேருந்து அந்த பையன் வெளில வரும் வாரங்களில் பார்ப்போம். இது சீசன் 6 ஒருத்தர் இதேமாரி கொஞ்சம் ஃபால்ஸ் கேம் ஆடுவாப்பில். ஆனால் தெளிவு கரெக்டாக, கமல் முன்னாடி என்ன பேசணும், எப்படி பேசணும், அது நல்ல தமிழும் பேசுவாப்புல, கரெக்டாக வந்தாப்புல. இவருக்கு அந்த இது இல்லையே, என்ன பண்ணுறது. ஆனால் நல்ல மனுஷங்க கமருதீன், நல்ல கேரக்டர் தான். ஆனால் ரொம்ப முன்கோபி, அதுதான் அந்த பிரச்சனையாக இருக்குது. என்னங்கிறத பார்ப்போம். இன்னும் என்னால் பொறுத்தவரையும் இன்னொன்று நம்ம எல்லாம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்தது என்னென்னா, இந்த QCயை போட்டு கண்டிப்பாக பிராண்டுவாங்க. ஏன்னா QC வந்து சுயநலமாக செயல்பட்டாங்க, அப்பட்டமாக தெரிஞ்சுது. ஆனால் வாட்டர்மெலன் வந்து கொஞ்சம் அதை செயல்படலாம் அப்படின்னு நினைக்கும் போது, பார்வதி எனக்கு அந்த பாஸ் வேணும், எனக்காக இதை பண்ணு, எனக்காக இதை பண்ணுன்னு பக்கத்தில் உட்காந்து நொய்யின்னு சில விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் நினச்ச பார்த்ததை விட இந்த வாரம் தான் இந்த வரை நடந்த பிக் பாஸ் சீசன் 9ல் இந்த வாரம் பயங்கரமான டிஆர்பி, பயங்கரமான வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே போனதுக்கு காரணம் அந்த QCs அப்படி ஒரு கண்ட்ரோல் பண்ணாங்க பார்த்தீங்களா. அது நிதர்சனமான காரணம். அதுக்கு ஒரு நன்றி உரை மாதிரி அவர் பாராட்டுகளையும் தெரிவித்தார். அது மறுக்க முடியாத உண்மை. அதான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். இப்போ 2 பேருடைய முகத்திரையை அழகாக கிழிச்சாருங்க விஜய் சேதுபதி. அதை நம்ம இந்த இடத்துல கோடிட்டு கட்ட ஆகும். அதாவது என்னன்னா, டீல் இஸ் ஏ டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆங்கிலத்தில் சொல்லிட்டு சொன்னால் அதனுடைய வேல்யூ நமக்கு புரியாது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா உயிரை கூட பெருசாக மதிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்படி சொல்லும்போது கொஞ்சம் அதில் கொஞ்சம் வேல்யூ நமக்கு இருக்கும். வாக்கு கொடுக்கணும், வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்றணும், இல்லை கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா FJ வந்து யாருக்கும் வாக்கு கொடுக்கல, அதனால் அவர் காப்பாற்றல, பிரச்சனை கிடையாது. சபரி கொடுத்தாரா என்னங்கிறது தெரியாது. அவர் கொஞ்சம் டீலிங் பேசியிருந்தார், அது இல்லை, சபரி பற்றி இப்போ இன்னும் பேச தேவையில்லை. ஆனால் FJ கொடுக்கல. இவர் ரம்யா கொடுத்தாங்க. யாருக்கு? பிரவீனுக்கு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பார்வதிக்கு கொடுத்தாங்க, சுபிக்ஷாவும் கொடுத்தாங்க, கனிக்கு கொடுத்தாங்க, பார்வதிக்கும் கொடுத்தாங்க. இது ரெண்டுமே ஒரு சேர இது பண்ண முடியாது இல்லையா. இப்போ வந்து பார்வதிக்கு ஒரு டவுட்டு. இப்போ அவங்க ரொம்ப நாளை சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, சுபிக்ஷாவை ஜெயிக்க வச்சிருக்கக்கூடாது, ரம்யாவை நம்ம ஜெயிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு தான் திவாகர் கூட ஒரு மிகப்பெரிய ஃபைட் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் அதை இங்கே விஜய் சேதுபதி சபையில் எப்படி அழகாக காட்டுறாருன்னா, ரம்யா நீங்கள் ஜெயிச்சிருந்தீங்கன்னா பார்வதிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருப்பீங்களா அப்படிங்கும் பொழுது நாம் 24/7 பார்த்துக்கிட்டு இருந்தோம். கிளியராக சொன்னாங்க ரம்யா. ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நாள் முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க சபரிக்கிட்ட, நான் பார்வதிக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. இதை நம்ம பார்த்தோம். என்னடா இந்த பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது, ஆனால் பார்வதி அவங்கள தான் ஜெயிக்க வைக்க போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த தகவல் வந்துச்சு. சுபிக்ஷா கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. ஆனால் வெற்றி பெற்ற பிறகு கொடுக்க மாட்டேங்கிறத அவங்க வெளிப்படுத்துகிற அந்த காட்சிகளை பார்த்தோம். இப்போ பார்வதியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2 பேரும் உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத விஜய் சேதுபதி இந்த இடத்துல பார்வதிக்கு ப்ரூவ் பண்ணுறாரு. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் பார்வதியை வந்து அவாய்ட் பண்ணுறாரா இல்லை எப்படி விளக்குறாரா அப்படிங்கிறத விட, பார்வதியை இந்த கேமுக்கு ஒரு மையப்புள்ளியாக இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த வீட்டுக்கு தெளிவுபடுத்துறாரு. ஏன்னா 10 பேர் எதிர்த்து வந்தாலும் பார்வதி அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் கமருதீனை யாருமே ஃபேஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கமருதீன் அவருக்கு சரியாக அந்த வாதாட தெரியல. பார்வதி என்ன பண்ணுறாங்க, அவங்க மாறி அந்த பேசி ஈஸி FJ ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படி கத்தி கொண்டு போகிறாங்க இல்லையா, அது பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் இந்த ப்ரோக்ராமே பார்த்தீங்கன்னா பார்வதி திவாகர் அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணதில் நிறைய முரண்பாடுகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இது அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. தனக்கு சுயநலமாக ஒருவன்
தனக்காக ஒருத்தன் QC பண்ணான்னா அது மிகப்பெரிய மட்டமான செயல். அதை ஏன் விஜய் சேதுபதி அது நாளைக்கு அதாவது இதை முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் அதை சொல்ல மாட்டார். பட் நான் சொல்கிறேன், அது மட்டமான செயலுங்க. அதே மாதிரி இந்த நிகழ்வில் ஓனர்கள் சார்பாக தொழிலாளியினுடைய உழைப்பை உறிஞ்சி நீ பெரிய ஆளை ஆகிட்ட, எல்லாத்தையும் நீயே வச்சு பண்ணால் அதுவும் மட்டமான செயல் அப்படிங்கிறது தான். அப்போ கேம் எப்படி சுவாரஸ்யமாகும்? கேம் அங்கே தான் சுவாரஸ்யம் தட்டணும். இன்னொரு விஷயம் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த பாட்டில் கலெக்டர்ஸ்கிட்டேருந்து ஒரு கண்டென்ட் கூட வரலடா, அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியலங்கிறத நெத்தியில் அடித்த மாதிரி சொன்னார். ஏன்னா கண்டென்ட் முழுவதும் இங்கே தான்டா கிரியேட் ஆச்சு QC கிட்ட. அப்போ நீங்களாம் என்ன பண்ணீங்க? என்ன பண்ண துஷார்? பெரிய பாடி பில்டர் மாதிரி இருக்க 2 பாட்டில் எடுத்துகிட்டு வரேன், 3 பாட்டில் எடுத்துகிட்டு வரேங்கிற என்ன நடக்குது? அப்போ உங்களுக்கு நீங்கள் நல்லவர்கள் மாதிரி நடிக்கிறீங்களா? நீங்கள் இப்போ உங்களுக்கு ஜெயிக்கணுங்கிற அந்த எண்ணம் இல்லையா? அப்போ நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க அப்படிங்கிறது தான் விஜய் சேதுபதி கேட்ட அந்த கேள்வியின் உச்சம் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி டாஸ்கெல்லாம் அந்த பாட்டில் அந்த வரும்ல, அங்கே தாங்க கண்டென்ட் கிரியேட் ஆகணும், அங்கே தான் அந்த போட்டி இருக்கணும், ஜெயிக்கணுங்கிற அந்த வெறி இருக்கணும். இல்லையே அப்படிங்கிற அந்த கேள்வியை ரொம்ப அழகாக எடுத்து வைச்ச அந்த காட்சிகளை நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லித்தான் ஆகணும். அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கேமினுடைய தொடக்கத்தில் ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு கன்வே பண்ணுறார் விஜய் சேதுபதி. அதாவது அந்த போன வாரம் டெலிகாஸ்ட் ஆகாததை இந்த முறை அவரே வாயில் சொல்லிட்டார். இந்த 18+ பார்க்க முடியலன்னு ஒரு தாய்மாரி என்கிட்ட வந்து கேட்குறாங்க. நான் ரிமோட்டுக்கு அவங்க கையில் இருக்குது, நீங்கள் மாற்றிங்கன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னை போட்டு விமர்சனம் பண்ணுறானுங்கய்யா, மட்டமாக கேம் ஆடிட்டு இருக்கீங்க. எப்படின்னா நான் சொல்கிறேனே, இந்த கேம் எப்படி தெரியுமா சுவாரஸ்யம்? ஒவ்வொருத்தவங்களும் கேம் ஆடினா மட்டும்தாங்க இது சுவாரஸ்யம். இங்கே நிறைய பேர் ஒருவருடைய முதுகில் மறைகிறாங்க. இப்போ கமருதீனுடைய கேம் ஏன் போகுது அப்படின்னா, பார்வதியின் முதுகில் ஒளியறதுக்கு அவர் முயற்சி பண்ணும்போது அவருடைய கேம் வெளில போகுது. திவாகர் அமைதியாகிறார்ல, அங்கே அவருடைய கேம் போயிடும். விக்கல் வந்து யாரையுமே ஷைன் பண்ண விட மாட்டாருங்க. எல்லாரையும் அமைதியாயிருங்கிறாரு. அமைதியாக இருக்கையா வந்தாங்க. ஏன் விக்கல் நீ இப்போ திவாகரை அந்த போக்கில் விடுங்க. இப்போ 2 நாள் வந்து திவாகர் சைலண்ட்டு. ஷோ எப்படி டல் அடிக்குது நமக்கு. அவர் அந்த போக்கில் வெளில வரணும், அப்போ தான் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களும் வாங்கங்கிறேன், மற்றவங்களும் வாங்க. இப்போ சபரி இன்னும் எவ்வளவு நாள் தான் நீங்கள் நல்லவன் வேஷம் போடுறீங்க? நீங்கள் 24/7 எப்படின்னு நாங்கள் பார்க்குறோம் யா. அப்படி பார்த்துட்டு எபிசோடில் நீ நல்லவன் மாதிரி உன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி காட்டினாலும் மக்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சபரி வா, ராவா வா. FJ கொஞ்சம் வெளியில் வர தொடங்குறாப்புல, ராவா வெளில வராப்புல. ஆனால் அவர் வந்து நியாயமாக பேசுறது இல்லை. அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். அவருடைய மாக்கிங் ரொம்ப தவறு. கெமிக்கிட்ட அவர் மன்னிப்பு வாங்கணும்னு நம்மலாம் போராடணும். கெமி அதை தைரியம்னு சொல்கிறாங்க. நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் கடைசியாக மன்னித்து விட்டுருக்கின்றார் அப்படின்னே சொல்லலாம். விஜய் சேதுபதி நம்மளுடைய வீடியோவுக்கு மதித்து இப்போ வேண்டாம் அப்படின்ட்டு கமருதீன் கிட்ட ஒரு மாற்றம் வேணும். ஏன்னா கமருதீன் கிட்ட கேப்பபிள் இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். பட் அந்த பையனுக்கு சிந்திக்கவும் தெரியல, பேசவும் தெரியலங்கும் போது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். சபரிக்கிட்ட ஏதாவது விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, சபரி ரொம்ப நல்லவ மாதிரி ஆக்ட் பண்ணுறாப்புல, அதுவும் நமக்கு ஒன்றும் இல்லை. வேறு எங்கேயா வரும் நிகழ்ச்சிகள் அப்படின்னா, மீண்டும் பார்வதி திவாகரையே சுத்துமா? அப்போ திகட்டிடும். அல்வாவை ஒரு குறிப்பிட்ட அளவு தாங்க சாப்பிட முடியும். தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அது திகட்டுங்க. வெவ்வேறு ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றோம் வைல்டு கார்டுக்காக. வைல்டு கார்டு வரவங்க ஆட்டத்தின் திருப்பு முனையாக அமையணும். அவங்களும் வந்து ஜால்ரா கூஜான் மாறினா ரொம்ப கஷ்டம்.